ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SideDish Samaiyal. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ரெசிபி. எப்படி பன்னீர் மசாலா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வரதுக்காக நம்ம சில பொருள்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், 2 தக்காளியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போடாமல் மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா மசாலா இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனைக்காக 2 பிரிஞ்சி இலை, ஒரு வரமிளகாய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. கையக்கீரை கட் பண்ணிக்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுருக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறதுக்காக 60 ml தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு, சோம்பு 3 அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 60 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா வேகிறதுக்காக 120 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருக்கலாம். குடிக்காத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றலாம். தயிர் ஊற்றினா கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. நாம் இப்போ பன்னீர் மசாலாவுக்காக 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு சீம்பால் மாதிரியே இருக்குது. பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வந்திருக்கு. நமக்கு டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம்.
நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சைடிஷ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.